மூலாதாரத்திலிருந்து உயிர்காந்த இயக்கத்தை உச்சந்தலைக்கு இயக்கும் பொழுது அது ஒவ்வொரு முடிச்சுகளாக கடந்து வருது. அப்போ இடையில் 5 முடிச்சு அது கிடக்குது. இப்போ 5 முடிச்சை கடக்கும்பொழுது 5ஆவது முடிச்சைன்னா தொண்டைக்குழியில் வந்து நின்றுடுது. இப்போ அதுக்கு மேலேயும் அதை ஏற்றும்போது 6ஆவது முடிச்சு நெற்றிப்பொட்டுக்கு வருது, 7ஆவது முடிச்சு உச்சந்தலைக்கு வருது. அப்போ மெய்ங்கிறது உடம்பு. மெய் வந்து 18 கூறுகளாக பிரிச்சுருந்தாங்க. அதனால தான் மெய் எழுத்தை 18 எழுத்தாக வச்சாங்க. அப்போ ஐயனாருங்கிறவர் ஆசிவக பெருஞ்சித்தர், திருவண்ணாமலை திரு அன்னர் மலை. அப்போ பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த மலை அது. இப்போ ஆற்றலும் பொருளும் சேர்ந்தது தானே இயக்கம். இது தானே ஆசிவக கருத்து. இப்போ ஆசிவகத்துக்கு பிறந்தவாங்கிறதுக்கு தான் இப்படி சொன்னாலும். நீங்கள் வந்து தமிழருடைய உண்மையான வரலாறை கண்டுபிடிக்கணுன்னாங்க. நீங்கள் இப்போ வரலாற்று புத்தகங்களை படித்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வரலாற்று புத்தகங்கள்லேயும் நிறைய தவறுகளை தான் எழுதியிருக்கு. இப்போ நடைமுறை புழக்கத்தில் இருக்கிற பழமொழிகள், சொல்லாடல்கள், ஒரு சொல்லை எடுத்துக்கின்னு வேர் சொல் ஆய்வு பண்ணணும். இப்போ நான் சொன்னல கடவுள்னா என்னன்னு சொன்னல, கடவுள் போல பெயர் சொல்லே இல்லை, வினை சொல்லணும். ஒவ்வொரு சொல்லியும் எடுத்துக்க நீங்கள் பகுத்து பிச்சு ஆய்வு பண்ணாதான். இப்போ எப்படி சிவலிங்கத்துக்கு ஒரு பொருள் சொன்னானோ அந்த மாதிரி ஐயப்பனுக்கு ஒரு பொருள் சொன்னானோ இப்படி சொல்லிட்டான். அதை விட இப்போ இந்த பிள்ளையார் இருக்குல்ல, விநாயகர், தமிழனுக்கு தான் தெரியாத ஒஞ்சி தமிழனுடைய குறியீடு, தமிழ் இனத்தின் குறியீடு என்னன்னா யானை. அது தெரியுங்களா உங்களுக்கு இது வரைக்கும்? தமிழ் இனத்தின் குறியீடு யானை. இப்போ அன்றைக்கி அஸ்ட்ரானமியில் மிகச்சிறந்தது யார்? வானியல் ஆய்வில் மிகச்சிறந்தது சித்தர்கள். இப்போ இவங்க தான் உலகத்திலேயே வானியல் ஆய்வு முதல்ல கொடுத்தவங்க. இப்போ அதை பின்னாடி வந்தவன் என்ன பண்ணான்? பிராமணர்கள். அதுக்கு ஒரு கதையை எழுதி இன்றைக்கி முதல் கடவுளாக எடுத்துக்கணும். சரி, அது கதை எழுதினீங்களா? கதையிலேயே ஏன்டா இது முதல் கடவுளாக நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆசியாவிலேயே ஏன் உலகத்திலேயே முதல் தோன்றிய மெய்யியல் கோட்பாடு ஆசிவகம். ஆனால் இப்போ தமிழனுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் எப்படி இன்றைக்கி அந்நியர் கையில் மாட்டிக்கின்னு சிக்குது பாருங்கள். காரணம் என்னென்னா நம்மளுக்கு அதனுடைய பொருள் புரியாத. கதிர்காமன் தான் தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சான். அப்போ இலங்கையும் இந்தியாவும் ஒன்றா இருந்த காலகட்டம். இப்போ ஐயப்பன் இங்கே அதுதான் வரணும். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தது அப்படிம்பான். ஐயை நிலை அடைதல்ங்கிறது இப்போ முதல்ல இங்கே வரும், ஒரு தமிழ் எழுத்துக்கு வரும். தமிழ் எழுத்தில் உயிர் எழுத்து எத்தினீங்க, உயிர் எழுத்து 12. ஆனால் உண்மையிலேயே உயிர் எழுத்து 12 இல்லை. சித்தர்கள் உருவாக்கினது உயிர் எழுத்து 5. ஐம்பூதத்தின் குறியீடாக 5 உயிரெழுத்துகள் தான் உருவாக்கினார்கள். தமிழ் எழுத்து உருவாக்கப்பட்டது சித்தர்கள் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. ஆதிநாதருங்கிற முதல் சித்தன் ஈசன் காலத்திலேயே அது உருவாக்கப்பட்டது. ஆ இ உ ஏ ஓ 5 எழுத்து தான் தமிழ் உயிர் எழுத்து. 5 நெடில் இருக்கும் 5. ஆனால் அது வேறு எழுத்தில் இதனுடைய நீட்சி. இப்போ 5 தான் அது. ஆங்கிறது ஆதான் அதனுடைய நீட்சி அது. அப்போ 5. இப்போ இந்த நீட்சி சேர்த்திங்கன்னா 10, ஐயவு சேர்த்திங்கன்னா 12. ஐயவு தமிழில் இல்லை, துவக்க காலத்தில் இல்லை. ஏன்னா அது தேவையில்லாத கொண்டாந்து திரும்பி பின்னாடி அதில் வச்சது. நீங்கள் ஐயா அவும் வரிசை இல்லாமல் நீங்கள் தமிழை தெளிவாக எழுதலாம். ஐயாங்கிறத ஐ போட்டும் எழுதலாம், ஆ போட்டு யா போட்டு புள்ளி வச்சு ஐயான்னு எழுதலாம். அவ்வைங்கிறத அவு போட்டும் எழுதலாம், ஆ போட்டு வா போட்டு புள்ளி வச்சு அவ்வைன்னு எழுதலாம். அப்போ அவு வரிசையாக ஐ வரிசை இல்லாமல் தமிழை தெளிவாக எழுத முடியும். அப்போ இருந்தாலும் ஏன் சித்தர்கள் வச்சாங்க அதை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரெண்டாவது, தேவையில்லாத அதை வச்சதால் தான் அதுக்கு நெடில் கொடுக்கல. இப்போ ஆ குறில் நெடில் இருக்குது. இந்த 5 எழுத்துக்கும் குறில் நெடில் இருக்குது. ஐக்கு அவுக்கும் குறில் நெடில் உண்டா? இல்லை. இப்போ எதனால் வைக்கிறாங்க, ஏன் முதல்ல வைக்கலை அப்படின்னா, முதல்ல ஐம்பூதத்தினுடைய குறியீடாக 5 உயிரெழுத்து வச்சாங்க. மொழி அதிலேயே நிறைவடைஞ்சு போச்சு. ஆனால் இவங்க பிற்காலத்தில் உயிர்காந்த இயக்கத்துக்கு வரும்பொழுது ஊழக கோட்பாடில் மூலாதாரத்திலிருந்து உயிர்காந்த இயக்கத்தை உச்சந்தலைக்கு இயக்கும் பொழுது அது ஒவ்வொரு முடிச்சுகளாக கடந்து வருது. அப்போ இடையில் 5 முடிச்சு அது கிடக்குது. இப்போ 5 முடிச்சை கிடக்கும்பொழுது 5ஆவது முடிச்சைன்னா தொண்டைக்குழியில் நின்றுடுது. இப்போ அதுக்கு மேலேயும் அதை ஏற்றும்போது 6ஆவது முடிச்சு நெற்றிப்பொட்டுக்கு வருது, 7ஆவது முடிச்சு உச்சந்தலைக்கு வருது. இந்த உச்சந்தலைக்கும் பிறகு தான் ஸ்பேஸ் ட்ராவல். இதை தான் தாமரைங்கிறது. இப்போ ஆண்டனாவனுடைய அடையாள கூறா
108 இதழ 1008 இதழ் உள்ள தாமரைன்னு இப்போ ஒன்று சொல்லணும்ல. இந்த தாமரைங்கிறது தாமரை கமலம் அப்படிங்கிறது இந்த ஆண்டனா இதுதான், அதுதான் இந்த மலரடி சேர்ந்தான் அப்படிம்பாங்க. அப்போ இந்த 5 இங்கே வந்துட்டுது, 6 7. அப்போ உயிர்நிலை இயக்கம் 7 புள்ளிகளை கடக்குதுங்கும்போது உயிர் எழுத்தை நம்ம 5ஓடு நிறுத்தக்கூடாத, 7 வச்சாகணுமே. வேறு வழி இல்லை, அங்கே தேவையோ தேவையில்லையோ, ஆனால் 2 எழுத்து வச்சாகணும். அதனால தான் அதுக்கு நெடில் தேவைப்படலை. அதுவே தேவையில்லாத வச்சது, அதில் நெடில் தேவைப்படலை. அப்போ உயிர் இயக்கம் 7 நிலையில் கடக்குதுங்கும்போது உயிர் எழுத்தை 7ஆக கொண்டு தான் ஐயாவையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி மெய்யெழுத்து 18, மெய்யெழுத்து 18, ஆசீவக படிநிலை 18. உடம்பை ஆசீவகர்கள் 18 மருத்துவ மண்டலங்களாக பிரிச்சிருந்தாங்க. நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நினைநீர் மண்டலம், செரிப்பு மண்டலம், மூச்சு மண்டலம்னு 18 மண்டலங்களாக உடலை பிரிச்சிருந்தாங்க. அப்போ மெய்ங்கிறது உடம்பு, மெய் 18 கூறுகளாக பிரிச்சிருந்தாங்க. அதனால தான் மெய் எழுத்தை 18 எழுத்தாக வச்சாங்க. இப்போ உயிர் இயக்கத்துக்காக உயிரை 7, 5னுடைய நீட்சி சேர்த்து 12, மெய்யினுடைய அமைப்பு 18ங்கிறதால எழுத்து 18 வச்சுருந்தாங்க. ஆசீவக கட்டமைப்பே எப்படி 6 வண்ணம் சொன்னால் படிப்பு அந்த ஆசீவக பள்ளி 6 படிநிலைகளை கொண்டது, 6 பகுப்புகளை கொண்டது. ஒவ்வொரு பகுப்புக்கும் 3 படிநிலை, 63 18 படிநிலைகளை கொண்டதுன்னா அங்கே பாருங்க, 6 எழுத்து, மெல்லினத்தில் 6 எழுத்து, உயிர் வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அப்போ மெய்யெழுத்திய வல்லினம், இடையினம், மெல்லினம் 3. அப்போ 3ஆக பிரிச்சிருக்காங்க. 6 3 18. அப்படியே ஆசீவக கட்டமைப்பு முழுக்க மெய்யெழுத்தில் உட்காந்துருக்கும், உயிர் எழுத்தில் உட்காந்துருக்கும். அப்போ ஐயனாருங்கிறவர் ஆசீவக பெருஞ்சித்தர், ஐயை நிலை அடைந்தவர். இப்போ ஐயை நிலைக்கு வந்துட்டதால தான் நம்ம ஐயாங்கிறோம். ஒருத்தவங்களை ஐயா அப்படின்னு கூப்பிட்றோன்னாக்கா, ஐயா, ஐயப்பன், ஐயனார் அப்படின்னு நம்ம கூப்பிட்றோன்னா அவங்க ஐய நிலைக்கு வந்துட்டாங்க, அந்த 5வது இடத்த தாண்டி வந்துட்டாங்க. அப்படிங்கிறதால தான் அவங்கள ஐயா அப்படி அந்த உயர்வுக்கான சொல்லையே நம்ம ஐயான்னு கூப்பிட்றது. என்னன்னாக்கா அவங்கள போல் இவங்கள சொல்கிறோம். இப்போ ஒன்று நீங்கள் உதவி பண்ணிட்டீங்களா, எப்போ என்னை கவுந்து பண்ணுறா சாமி, கடவுள் நீ தானே அப்படிங்கிறோம்ல. இப்போ நீங்கள் கடவுள் இல்லை, அவருக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி தான் ஐயா நீங்கள் இல்லை, ஆசீவக பெருஞ்சித்தர் தான் ஐயா. ஆனால் அந்த நிலைமைக்கு உங்களை மதிக்கிறேன் நான் அப்படிங்கிறதால தான் ஐயா. யாரை பார்த்தா வாங்க ஐயா, போங்க ஐயா அப்படின்னு இன்றைக்கி வாயா அப்படின்னாக்கா இனிமேல் தரக்குறைவான சொல்ல எடுத்துக்கிறானோ, மிக உயர்ந்த சொல். அதே மாதிரி அன்னர் அப்படிங்கிறது உயர்ந்தவர் என்ன பொருள். அதனால தான் தனக்கு உயர்ந்தவனை அன்னருங்கிறோம். மூத்தவர் இருக்கு இல்லையா, நமக்கு மூத்தவர் அண்ணா, அன்னருங்கிறது திருவண்ணாமலை, திரு அன்னர் மலை. அப்போ பெரும் சித்தர்கள் தங்கியிருந்த மலை அது. முழுக்க முழுக்க இந்த கோயிலுக்கு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பார்த்திங்கன்னா இன்றைக்கும் 50-60க்கும் மேற்பட்ட பாழிகள் சித்தர்கள் இருந்த இடங்கள்லாம் குகைகள்லாம் உள்ளே இருக்குது. பெரிய பெரும்பாழி அது திருவண்ணாமலை. திரு அன்னர்கள் இருந்த மலை. அன்னர்கள்னால் ஆசீவக பெருஞ்சித்தர்கள், அவர்களை அன்னர்கள் என்ப, அம்மன்னர்கள், அன்னர்கள் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி தான் இவர் ஐயா அப்படின்னு பெருஞ்சித்தருங்கிறதால ஐயா, ஐயா அப்பன், ஐயப்பன், ஐயனார் அப்படின்னும். இது எப்படி அவன் எதுக்காக ஆசீவகத்தினுடைய கோட்பாடு என்ன? ஆற்றல் பொருள் தானே. ஆற்றல் பொருள் ஒன்று சேரும்போது இயக்கம் தான் இயக்கம். ஆற்றலும் பொருளும் ஒன்று சேர்ந்தது தான் இயக்கம். இப்போ ஆற்றலின் குறியீடு என்ன? இன்னைக்கு இருக்கிறது சைவமா? பொருளின் குறியீடாக இருக்கிறது என்ன? வைணவமா? இப்போ வைணவத்துக்கு தலைமை யார்? மகாவிஷ்ணா. சைவத்துக்கு தலைமை யார்? இந்த புராண கூட்டு பிரகாரம் சொல்கிறான் சிவனா. இப்போ இவனும் சேர்ந்து பிறந்தான்னா இப்போ ஆற்றலும் பொருளும் சேர்ந்தது தானே இயக்கம். இது தானே ஆசீவக கருத்து. இப்போ ஆசீவகத்துக்கு பிறந்தவாங்கிறதுக்கு தான் இப்படி சொன்னான் அவன். சிவபெருமானுக்கும் இதில் வேற கையில் பிறந்தான், கையப்பா ஐயப்பண்ணை வச்சுக்கணும். ஏண்டா கை தமிழில் தான் உனக்கு கை, இந்தியிலுமா உனக்கு கையப்பன்னு சொல்கிறதுக்கு?
இப்போ எல்லாமே உங்களுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் மறைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தமிழருடைய நீங்கள் தமிழருடைய உண்மையான வரலாறை கண்டுபிடிக்கணுன்னாங்க நீங்கள் இப்போ வரலாற்று புத்தகங்களை படித்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வரலாற்று புத்தகங்கள்லேயும் நிறைய தவறுகளை தான் எழுதியிருக்கு. இப்போ நடைமுறை புழக்கத்தில் இருக்கிற பழமொழிகள், சொல்லாடல்கள், ஒரு சொல்ல எடுத்துக்கின்னு வேர் சொல் ஆய்வு பண்ணணும். இப்போ நான் சொன்னல கடவுள்னா என்னன்னு சொன்னல, கடவுள் போல பெயர் சொல்லே இல்லை, வினை சொல்லணும். ஒவ்வொரு சொல்லியும் எடுத்துக்கின்னு நீங்கள் பகுத்து பிச்சை ஆய்வு பண்ணாதான் அது என்னங்கிறதே உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வரலாறுகள் அனைத்தையும் மாற்றிட்டாங்க. அதில் சிலது நம்மளால் மறக்கவும் மாட்டோம், ஒதுக்கவும் மாட்டோம். நம்மளால் அது இல்லாத இருக்க முடியாது அப்படின்னு இருக்கிறத அந்த சடங்கு உங்கள்கிட்ட நடத்த வச்சுட்டான், ஆனால் பொருளை மாற்றி வச்சுட்டான். இப்போ அப்படி தானே இப்போ நம்ம இந்த பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, அறுபகால் நிலையில் அந்த மாதங்கி சிலை வைக்கிறது, உருவம் பொறிக்கிறது, இது எல்லாம் தாய் விளக்கில் அந்த உருவம் இருக்கிறது எல்லாமே நம்மளால் அதை புறக்கணிக்க முடியல. ஏன்னா பண்டு தொட்டு நம்ம செஞ்சு வந்துட்டோம். இதெல்லாம் ஆசீவகத்திலேருந்து நடைமுறைகள் அது. ஆனால் அதை என்ன பண்ணிட்டான்னாக்க பின்னாடி வந்தவர்கள் அதனுடைய பொருளை வேறு மாற்றி சொல்லிட்டான். இப்போ எப்படி சிவலிங்கத்துக்கு ஒரு பொருள் சொன்னானோ அந்த மாதிரி ஐயப்பனுக்கு ஒரு பொருள் சொன்னானோ இப்படி சொல்லிட்டான். அதை விட இப்போ இந்த பிள்ளையார் இருக்குல்ல, விநாயகர், பிள்ளையாருக்கு 2 கதை சொல்லிட்டுருக்கான். இப்போ அவனை முன்னாடி அவன் பார்வதி குளித்ததாகவும் மேலே உடம்பில் அழுக்கு ஊற்றும் போது நிறையா வந்தது, ஒரு பிள்ளை செய்கிற அளவுக்கு அழுக்கு வந்திருக்கு, அதுக்கு உயிர் கொடுத்து செக்யூரிட்டி போட்டு உட்கார வச்சா அப்படின்னு. இது எல்லாம் இவனுடைய பைத்தியக்கார தனமான கட்டுக்கதைகள். ஆசீவகத்தினுடைய சிம்பல் அடையாளம் யானை. ஐம்பூத கோட்பாடு தத்துவம் உள்ளதால் 5 உறுப்பு உள்ளது யானை. 4 காலு தும்பிக்கையை சேர்த்து 5 கை உள்ளதால் யானை ஆசீவகத்தின் குறியீடு. ஐயனார் கோயிலில் இன்றைக்கும் யானை சிலை இருக்கும், வெள்ளை யானை. இதெல்லாம் நம்மளை விட நம்ம இன எதிரிக்கு தெரியும், தமிழனுக்கு தான் தெரியாத ஒஞ்சி தமிழனுடைய குறியீடு, தமிழ் இனத்தின் குறியீடு என்னன்னா யானை. அது தெரியுங்களா உங்களுக்கு இது வரைக்கும்? தமிழ் இனத்தின் குறியீடு யானை, தமிழ் இனத்தின் குறியீடு ஆமை. சோழன் சேரம் வில்லம்பு புலிக்கொடிங்கிறது அது புலி அரசனுடைய இலச்சை. நான் 3 அரசுக்கும் சேர்ந்து சொல்கிறேன், இனத்துக்கு சொல்கிறேன். அது நாடு, சோழ நாட்டினுடைய இலச்சை புலி, பாண்டி நாட்டினுடைய சின்னம் மீன், சேரனுடைய சின்னம் வில்லம்பு. தமிழ் இனம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த மக்கள், இந்த இனத்தினுடைய குறியீடு யானை. யானை ஆசீவக குறியீடு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ் இனமே ஆசீவகத்தை சேர்ந்தவங்க. அந்த ஆணை குறியீடு தான். இப்போ ஒரு குட்டி யானை கொஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? அதான் விநாயகர். இப்போ வட இந்தியா முழுக்க அன்னைக்கு ஆசீவகம் பரவி இருந்தது. இப்போ நம்ம யானை எப்படி நேராக யானை நிற்கிற மாதிரி ஐயனார் கோயிலில் வைக்கிறோம், வட இந்தியாவில் என்ன பண்ணால் குட்டி யானை குஞ்சிருந்த மாதிரி அவன் சிலையை செஞ்சு வச்சான். அதை பின்னாடி விநாயகரை மாற்றிக்கினானோ. அந்த விநாயகனுடைய பெயரை பாருங்கள், விண்நாயகன். நாயகன்னா தலைவன், விண்ணுக்கு தலைவன். இப்போ அன்றைக்கி அஸ்ட்ரானமியில் மிகச்சிறந்தது யார்? வானியல் ஆய்வில் மிகச்சிறந்தது சித்தர்கள். இப்போ இவங்க தான் உலகத்திலேயே வானியல் ஆய்வு முதல்ல கொடுத்தவங்க. அதனுடைய குறியீடு இது விண்நாயகன், ஆசீவகத்தினுடைய குறியீடு. அப்படி தான் அதனுடைய இப்போ இது வந்தது. இப்போ அதை பின்னாடி வந்தவன் என்ன பண்ணான், பிராமணர்கள் அதுக்கு ஒரு கதையை எழுதி இன்றைக்கி முதல் கடவுளாக எடுத்துக்கணும். சரி, அதை கதை எழுதினீங்களா? கதையிலேயே ஏன்டா இது முதல் கடவுளாக நீங்கள் வச்சுருக்கீங்க? இந்த முதல் கடவுளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிவபெருமானை விட விஷ்ணு விட எப்படி முதல் கடவுளானான்னா அதுக்கு ஏதாவது இவங்க கதை சொல்லுவான். ஆனால் காரணம் என்னென்னா, ஆசியாவிலேயே ஏன் உலகத்திலேயே முதல் தோன்றிய மெய்யியல் கோட்பாடு ஆசீவகம். அதுக்கு பிறகு தான் நிறைய தோன்றுது. சைவம் வந்தாலும், வைணவம் வந்தாலும், பிறகு கிறித்துவம் வந்தாலும், இஸ்லாமம் வந்தாலும், சீக்கியம் வந்தாலும், ஷார்வாக்கா வந்தாலும், சாங்கியம் வந்தாலும், எதுவும் அந்த கௌமாரம் எல்லாமே ஆசீவகத்துக்கு பின்னாடி தான் எல்லாமே உருவாகுது. இப்போ முதல் தோன்றிய சமயம் இது ஆசீவகம். ஆசீவகத்தினுடைய சின்னம் எது? யானை. இப்போ அதுதான் முதல், அதுதான் முதல். நீ எத்தினி வந்தாலும் அதான் முதல். அதெல்லாம் இன்னமும் மறைக்காத வச்சுருக்கானோ. ஆனால் இன்றைக்கி பிள்ளையார அந்த கோணத்தில் யாரும் நம்ம பார்க்குறதில்ல, அந்த இதில் நம்ம கும்பிட்றதில்ல.
இன்றைக்கி பிள்ளையாருன்னா ஊர்வலம் போனாக்கா பீரு குடிக்கலாம், கொள்ளுக்கட்டை பறி திங்கலாம், சரக்கு அடிச்சுட்டு எங்கேயாவது முஸ்லீம் மசூதி இருந்துன்னா அங்கே கல்லெறியலாம், கடையை உடைக்கலாம். இதுக்காகவே இன்றைக்கி பிள்ளையார் பயன்படுத்தப்படுறான். ஆனால் இப்போ தமிழனுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் எப்படி இன்றைக்கி அந்நியர் கையில் மாட்டிக்கின்னு சிக்குது பாருங்கள். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு அதனுடைய பொருள் புரியாத, நம்மளுடைய பூநூலை நம்ம மறந்துட்டோம். நம்ம பூநூலை போட்டுக்கினா உருவி காட்டி நான் உயர்ந்த ஜாதிங்கிறான். இப்போ நம்ம பட்டமளிப்பு விழாவுக்கு எம்ஏ பட்டம், பிஏ பட்டம், பட்டமளிப்பு விழா போல் நம்ம படிப்பு பட்டமளிப்பு விழாவுக்கு நம்ம பூநூலை கொடுக்கணும், போட்டிருக்கணும். அது பிறப்பு வழி இல்லை, சிறப்பு வழி. இந்த கல்வி படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பூநூல் போடணும்னு நம்ம போட்டிருந்தோம்னாக்கா இப்போ அவன் பூநூலை போட்டுன்னு உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். எல்லாத்தையுமே இழந்துட்டோம், ஒவ்வொன்றையும் இழந்துட்டோம். அப்படி தான் இப்போ ஐயனாருக்கும் நம்ம கதை எழுதி வச்சுருக்கிறது. ஐயனார் ஐயப்பனுங்க இப்போ ஆசிரியக பெருஞ்சித்தர். அவர் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு பெருஞ்சித்தர். நம்மளுடைய இறையில் கடவுளர்களாக வரவங்களில் கூட நிறைய பேர் பெருஞ்சித்தர் தான். இப்போ ஆதிசங்கரனுங்கிறவனோ, ஈசனுங்கிறவனோ, ஆதிநாதருங்கிறவனோ, இன்றைக்கி இவனு சொல்கிற சிவபெருமானோ அவன் தான் முதல் சித்தன். அடுத்து வந்த 23 சித்தர்களெல்லாம் மிகப்பெரிய அறிவியல் மேதையாக இருந்தவன் விஷ்ணுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மால். அவன் மிகப்பெரிய அறிவியல் மேதை. வானியலை சுத்தம்பர அவன் காலத்தில் தான் அளக்கப்பட்டிருக்கு, கணிக்கப்பட்டிருக்கு முழுக்க. அதேமாரி பொறியியல் துறை வளர்ந்தது, டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டுங்கிறோம்ல, அது வளர்ந்தது அவன் காலத்தில், மால் காலத்தில். தரைவழி பயணத்தை எளிதாக்கினான், கடல் வழி பயணத்தை எளிதாக்கினான். அவனுடைய காலகட்டத்தில் கடல் வழி பயணத்துக்கான பெருங்கலன்களை செய்தான், கப்பல்களை செஞ்சான். முதல்ல ஆடு மாடு மேலே நம்ம சுமையை தூக்கின்னு போயிருந்தோம். வண்டி இல்லை நம்மளுக்கு. வண்டின்னா அதுக்கு அடிப்படை தேவை சக்கரம். சக்கரத்தை முதல்ல செஞ்சவன் விஷ்ணு. மால் தான் முதல்ல சக்கரம் ஒன்று கண்டுபிடிக்கிறான். சக்கரம் என்பது உலகத்தில் பெரும் புரட்சி. அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு அந்த அடிப்படை சொல்ல தான் இன்றைக்கி இயந்திரம்ங்கிறோம். வீட்டில் இயந்திரம் இருக்குல்ல, மாவரைக்கிற கல்லில் ஆனது, அது ஒரு சக்கரம் தானே. அந்த சக்கரத்தை சுற்றுறோம், அதுதானே இயந்திரம். இன்றைக்கி எவ்வளோ கருவிகள் வந்திருந்தாலும் இயந்திரம்னு தான் சொல்கிறோம். அந்த முதல் பெயரை தானே வைக்கிறோம். அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சவன் அவன் தான். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஆய்வு பண்ணி கொடுக்குறோன்னா, அதுதான் அவன் கையில் இருக்கிற இன்றைக்கி உருவம் செலவழித்து கும்பிட்றான்ல, அவன் கையில் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கையில் சக்கரமும் ஒரு கையில் சங்கம் வச்சுருக்கான். அவன் மதவாதிகள் ஏதாவது காரணம் சொல்லுவான். தொன்மையிலிருந்து இது ஆசிவக வழியில் வந்ததுங்கிறதுக்கு அடையாளம் அது ரெண்டு நம்மளுக்கு இருக்குது. தரைவழி வண்டிகளுக்கான சக்கரத்தை செஞ்சு, வண்டியை செஞ்சு, வண்டி மூலம் சகடை இது மாதிரி செஞ்சு தரைவழி பயணத்தை எளிதாக்கணும். நிறைய மூட்டையை தூக்கி போட்டுக்கின்னு போகிற மாதிரி இப்போ தரைவழி பயணத்தை எளிதாக்கணும். அதனால் அதனுடைய அடையாளமாக சக்கரம் கையில் கொடுத்துட்டான். கடல் வழி பயணத்தை எளிதாக்கணும், மரக்கலங்களை கட்டி. அப்போ கடலின் குறியீடை சங்க கையில் கொடுத்தான். இப்போ அவன் ஒரு பெரும் சித்தன். முருகன் வேளாண்மையில் பெரும் புரட்சி செஞ்சவன் முருகனுடைய காலகட்டத்தில். இப்போ அதுமாரி மொழியில் புரட்சி செஞ்சவன். அவன் கிமு 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவன் முருகனுடைய பெருஞ்சித்தன். கதிர்காமன் தான் தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சான். அப்போ இலங்கையும் இந்தியாவும் ஒன்றா இருந்த காலகட்டம். இப்படி எல்லாமே நம்ம வழி பெருஞ்சித்தர்களில் தான் இன்றைக்கி ஒரு தனியாக வச்சு நம்ம கடவுள்னு தனியாக கும்பிட்டுக்கின்னு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய அடையாளங்கள் நம்மளுக்கு மறைக்கப்பட்டுட்டுது, அழிக்கப்பட்டுட்டுது. இப்படி தான் ஒவ்வொரு தடயங்களை நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம்.